அன்புள்ளம் கொண்ட தமிழ் பேசும் உறவுகளே, இஸ்லாம் தமிழர் சமயம் அப்படிங்கிற தொடரில் கடைசியாக நம்ம இப்ராஹிம் நபியை பற்றி அல்லது ஆப்ரஹாமை பற்றி தோரா என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் சிறந்த ஆன்மீக ஆழமும் வலிமையும் கொண்டவர் அப்படின்னு தோரா சொல்லுது. அதற்கான விளக்கம் தான் இந்த வீடியோ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஜெனிசிஸ் 17 24லேருந்து 27 வரைக்கும், ஆப்ரஹாம் தன்னோட 99வது வயதிலையும் அவருடைய மகனான இஸ்மவேல் 13வது வயதிலையும் விருத்த சேதனம் செய்து கொண்டார்கள். அவரை போலயே ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்களும் விருத்த சேதனம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்டையும் ஆப்ரஹாமையும் ஏற்றுக்கிட்ட கிறிஸ்தவர்கள் அதை செஞ்சுக்கிறது இல்லை. அதே சமயம் யூதர்களும் முஸ்லீம்களும் விருத்த சேதனத்தை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. முஸ்லீம்கள் தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறைகளில் இதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 2:23 ஆப்ரஹாமை அவன் தேவனுடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்லுது. அதே தான் குரானும் சூரா நிசால 4வது அத்தியாயம் 125வது வசனத்தில், இன்னும் அல்லாஹ் இப்ராஹீமை தன் மெய்யன்பராக எடுத்துக்கொண்டான், அதாவது இப்ராஹிம் ஹலீலுல்லா, அதாவது இறைவனுடைய நண்பன் அப்படின்னு குரான் சொல்லுது. அவர் சிறந்த ஆன்மீக ஆழமும் வலிமையும் கொண்டவருங்கிறதுக்கு இதுக்கப்புறம் மிக முக்கியமான 2 உதாரணங்களை பார்க்கலாம். ஆதி ஆகமம் ரப்பா அப்படிங்கிற தொகுப்புல 38வது சாப்டர்ல 13வது வசனத்துப்படி ஹையா பி அப்பா அப்படிங்கிறவர் ஒரு கதையை சொல்றாரு. அது என்ன கதை அப்படின்னா, ஆப்ரஹாமுடைய தந்தை தேரா அப்படிங்கிறவர் சிலையை தயாரித்து விற்கிறாரு. அந்த விற்கக்கூடிய கடையை பார்த்துக்க சொல்லிட்டு தேரா ஒரு நாள் வெளியே போயிடுறாரு. அப்போ அந்த கடைக்கு ஒருத்தர் சிலை வாங்குறதுக்காக வராரு. ஆப்ரஹாம் அவர்கிட்ட உங்களோட வயசு என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் எனக்கு 50 வயசு அப்படின்னு பதில் சொல்றாரு. அதுக்கு ஆப்ரஹாம், உங்களுக்கு 50 வயசாயிடுச்சு, ஒரு நாள் பழமையான சிலையை போய் வணங்குறீங்களே அப்படின்னு கேட்டதும் அவர் வெக்கத்தோட சிலையை வாங்காமல் வெளியே போயிட்டாரு. இஸ்லாமிய வரலாறு படியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய அப்பா செஞ்சு கொடுத்த சிலைகளை கொண்டு போய் தண்ணி குடிக்க சொல்லி முக்கி எடுப்பாங்க. அந்த சிலைகள் தண்ணி குடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி தந்தை ஆசார்கிட்ட சொல்லிட்டு ஆசாருடைய கடின சொல்லுக்கு ஆளாகக்கூடியவங்களா இருந்தாங்க. அவருடைய ஆன்மீக ஆழத்துக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுது. அதே ஆதியாகமம் ரப்பால இருந்து இன்னொரு கதை. கடையை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப இன்னொரு பெண் ஒருத்தவங்க பிரசாதம் கொண்டு வந்து கடைகளில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு கொடுக்கறதுக்காக வராங்க. அந்த நேரத்தில் அங்கே இருந்த சிலைகள் எல்லாத்தையும் ஆப்ரஹாம் அவங்க உடைச்சு போட்டுடுறாங்க. தேரா திரும்பி வந்து பார்த்ததும் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறப்ப, ஒரு பெண் பிரசாதம் கொண்டு வந்தாங்க, அதில் எந்த பிரசாதத்தை முதல்ல சாப்பிட்றதுன்னு இந்த சிலைகளுக்கிடையே பிரச்சனை வந்துச்சு. அதனால பெரிய சிலை மற்ற எல்லா சிலையும் உடைச்சு போட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தேரா சொன்னாரு, அது வெறும் சிலைகள் தான், அதுக்கு அறிவு கிடையாது அப்படின்னாரு. அதுக்கு ஆப்ரஹாம், அதை போய் தான் நீங்கள் வணங்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே தேரா ஆப்ரஹாமை நிம்ரோத்துக்கு அழைச்சிட்டு போனார். இஸ்லாமிய வரலாறு நம்ரூதுன்னு சொல்லக்கூடியவனை தான் பைபிள் நிம்ரோத் அப்படின்னு சொல்லுது. இதே போல சம்பவம் இஸ்லாமிய வரலாறுலையும் காணப்படுது. இந்த சிலைகள் எல்லாமே உயிரற்றவை அப்படின்னு நிர்வகிக்கிறதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு கோடாரியை எடுத்து எல்லா சிலைகளையும் உடைச்சிட்டு பெரிய சிலையுடைய கழுத்துல மாட்டி வச்சிருவாங்க. யார் இந்த சிலைகள்லாம் உடைச்சதுன்னு கேட்குறப்ப, பெரிய சிலையுடைய கழுத்துல தானே கோடாலி இருக்கு, அங்கேயே போய் அந்த சிலை கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலைகள் எல்லாம் உடைச்ச பிறகு தேரா தன்னுடைய மகனான ஆப்ரஹாமை நிம்ரோத் கிட்ட கூட்டு போறாரு. நிம்ரோத் நெருப்பு வணங்க சொல்றாரு. அதுக்கு ஆப்ரஹாம், நெருப்பை தண்ணீர் அணைக்குது அப்படிங்கிறாரு. உடனே நிம்ரோத், அப்படின்னா நம்ம தண்ணீரை வணங்கலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஆப்ரஹாம், தண்ணீரை மேகங்கள் வச்சிருக்கு அப்படிங்கிறாரு. உடனே நிம்ரோத், அப்படின்னா நம்ம மேகங்களை வணங்கலாம் அப்படின்னு சொல்றாருல. காற்று மேகங்களை தள்ளுது அப்படின்னு ஆப்ரஹாம் பதில் சொன்னதும், அப்படின்னா காற்றை வணங்கலாம் அப்படின்னு நிம்ரோத் சொல்றாரு. காற்றை மக்கள் தாங்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு ஆப்ரஹாம் பதில் சொல்றாரு. ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருந்த ஆப்ரஹாமை நெருப்புல தள்ளி கொல்ல சொல்றாரு. ஆப்ரஹாம் சரியான ஆளா இருந்தா, உண்மையான கடவுள் இருக்கிறாரு, அந்த கடவுளை தான் இவர் வணங்குறாரு அப்படின்னா அந்த கடவுள் ஆப்ரஹாமை காப்பாற்றட்டும் அப்படின்னு நிம்ரோத் சொல்றாப்புல. கடைசியா நெருப்புல இருந்து ஆப்ரஹாம் காப்பாற்றப்படுறாரு. அதே போல இஸ்லாமிய வரலாற்றிலையும் இதே கதை சொல்லப்படுது. எல்லா சிலைகளையும் உடைச்ச இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போட சொல்லி நம்ரூத் சொல்றான். அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்படுறாங்க. அதை தான் குரான் 21வது அத்தியாயம் 69வது வசனத்துல, நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளுமையாகவும் சாந்தமாகவும் ஆகிவிடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி தன்னுடைய இறைவனை, உண்மையான இறைவனை கண்டு கொண்டாங்க, எப்படி அறிஞ்சு கொண்டாங்க அப்படிங்கிறத குரான் தெளிவாக விளக்குது. 6வது அத்தியாயம் 76வது வசனத்திலிருந்து 80வது வசனம் வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன்னுடைய இறைவனை அறிஞ்சு கொண்டாங்க அப்படிங்கிறத விளக்கமாக குரான் பதிவு பண்ணியிருக்கு. ஒரு நாள் இரவுல மின்னி கொண்டிருந்த நட்சத்திரத்தை பார்த்து, இது என்னுடைய இறைவனா அப்படின்னு கேட்குறாங்க. அது மறைஞ்ச உடனே, மறையக்கூடியது என்னுடைய இறைவனாக இருக்காது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்திரனை பார்க்குறாங்க, இது என்னுடைய இறைவனான்னு பார்க்குறாங்க, அதுவும் மறைஞ்சிடுது. மறையக்கூடிய இதுவும் என்னுடைய இறைவனாக இருக்காது அப்படிங்கிறாங்க. காலையில் சூரியனை பார்க்குறாங்க, இது என்னுடைய இறைவனாக இருக்குமோன்னு நினைக்கிறாங்க, அதுவும் மாலையில் மறைஞ்சிடுது. சூரியனும் இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லி தங்களுடைய மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள்லாம் எதை இறைவனாக அல்லது இறைவனுக்கு இணையாக வணங்குறீங்களோ அதெல்லாம் உண்மையான இறைவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இறைவன் எனக்கு நேர்வழி காமிச்சிட்டான், உண்மையான இறைவனை நான் அறிஞ்சு கொண்டேன், என்னோட இறைவன் அனைவரை விடையும் கல்வியில் சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறையக்கூடியது எல்லாத்தையும் இறைவனாக வணங்குறீங்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க.
மேலும் குர்ஆன் 21வது அத்தியாயத்தில் 62வது வசனத்திலிருந்து 69வது வசனம் வரைக்கும் சிலைகளை கோடாலியால் உடைச்சதை பற்றி விளக்கமாக சொல்லுது. அதில் முக்கியமானது 65வது வசனம். இப்ராஹிமே, இவை பேச மாட்டா என்பது உமக்கு தெரிந்தது தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நீங்கள் அல்லாஹ்வே அன்றி உங்களுக்கு லாபத்தையோ நஷ்டத்தையோ அளிக்க வலிமையற்ற தெய்வங்களையா வணங்குகிறீர்கள்? சீச்சி, எவ்வளவு கேவலம்! உங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்கின்ற தெய்வங்களுக்கும் கொஞ்சமும் அறிவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போட்டு எரிக்க சொல்கிறான் நம்ரூத். அதனால தான் அவரை சிறந்த ஆன்மீக ஆழமும் வலிமையும் கொண்டவர் அப்படின்னு தோரா பெருமை பாராட்டுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி மேலும் பல செய்திகளோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.